அரைநெல்லிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் என்னோட டெரஸ் கார்டன்ல விளையிற இந்த நெல்லிக்காவ பறிக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. ஏன்னா, அவ்ளோ நெல்லிக்காய் இருக்கும். கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க, "மாடி தோட்டத்தில நெல்லிக்காய் மரமா? அதுலயும் இவ்ளோ காய் இருக்கு." அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மேஜிக் நடக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அறுவடைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டான விளைச்சல் தான். நான் கூட எங்க காய் வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நெறைய காய் வச்சுட்டாங்க. இலைகளே இல்ல, காய்கள் தான் நெறைய இருக்கு. பிஞ்சுகளும் நெறைய இருக்கு. நான் இந்த நெல்லிக்காய் மரத்த பத்தி நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லணும். இந்த நெல்லிக்காய் மரம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த நெல்லிக்காய் மரத்த என்னால வளர்த்துக்கிறதுக்கு முடியாது. என்னோட சூழ்நிலை அந்த மாரி அப்படின்னு சொல்லி எனக்கு குடுத்தாங்கங்க. அந்த மரத்த நான் வளர்த்து, அதுல வந்த பலன் அவங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புனேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "இந்த மரத்த நான் வளர்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு வளர்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்த்துருக்கீங்க. இந்த நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த செடிய தூக்கி போட மனசு இல்லாம உங்ககிட்ட குடுத்தேன்." அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அடிக்கடி வீடு மாறுறதுனால, இந்த மரத்த வளர்த்துக்க முடியாம ஒரு சூழ்நிலையா போச்சு. நீங்க யாரெல்லாம் இந்த நெல்லிக்காய் மரத்த டெரஸ் கார்டன்ல வளர்த்துருக்கீங்க? இந்த நெல்லிக்காய் மரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட நெறைய பேர் சொன்னது வரைக்கும், நான் தரையில வச்சு கூட எனக்கு இந்த அளவுக்கு காய் காய்க்கல. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ காய் வருது? அப்படின்னு கேட்குறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், காய்கறி கழிவுகள் மட்டும் தான் என்னோட டெரஸ் கார்டனுக்கு உரமா குடுக்குறேங்க. வீட்டு காய்கறி கழிவுகள்ல தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்துன்னு நுண்ணுயிர் சத்துக்கள் அதிகமா இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் மரத்தோட அப்டேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டிருப்பேன். என்னோட சேனல்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன செடியிலேருந்து போட்டிருப்பேன். இந்த நெல்லிக்காய் மரம் வந்து 7, 8 வருஷமா என்கிட்ட இருக்குங்க. 7, 8 வருஷமா எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாம, காயாம நான் இந்த மரத்த வளர்த்துக்கிட்டு வரேங்க. இந்த நெல்லிக்காய் மரத்துல தாங்க அவ்ளோ காய் இருக்கு. ஒரு ஆள் உயரம் தான் இருக்கு. இந்த நெல்லிக்காய் மரத்துல அவ்ளோ காய் இருக்கு. அறுவடைய பத்தி கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். இனி வர வீடியோல பார்க்கலாம்.